வணக்கம். காலை முரசு செய்திகள். கடலூர் மாவட்டம் காட்டுப்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன். இவர் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு கூட்டத்தில் புகார் மனு ஒன்றினை அளித்தார். அம்மனுவில் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சிறுபளையூர் கிராமத்தில் தனிநபர் ஒருவர் பரவனாறு நீர் வழித்தடத்தில் உள்ள 70 ஏக்கர் அரசு தரிசு நிலங்களை மோசடி ஆவண பதிவின் மூலம் அபகரிப்பு செய்து ஊழல் செய்ததாக கூறி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். இவர் ஆளுங்கட்சியை சேர்ந்த பிரபல அமைச்சரின் மகன் என்பதால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தயங்குவதாகவும், இதுவரை பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை, தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்டதற்கும் பதில் இல்லை என்றும், விசாரணை நடத்தினால் உண்மை வெளிவரும் எனவும் காட்டுப்பாளையத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் தனது மனுவில் தெரிவித்தார். நான் 2000 15 ஏக்கர் சிறுபாலையூர் எல்லையில் கரையம் வாங்கியிருக்கேன். எனக்கு பின்னாடி 2008 ஏவா வேலுனுடைய பினாமிகள் அந்த இடத்துல ஒரு 200 ஏக்கரை கரையம் வாங்கியிருக்காங்க. அதில் ஒரு 70 ஏக்கர் அளவுக்கு தரிசு நிலங்கள். இந்த தரிசு நிலங்கள் அவங்க பட்டா ஆகாதவே பட்டா ஆனதாக அவங்க ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை நான் ஆர்டிஓ, டிஆர்ஓ, கலெக்டர், சீஃப் செக்ரட்டரி, ரெவன்யூ செக்ரட்டரி, அடுத்தது சிஎம் செல்லு இப்படின்னு பல முறையீடு பண்ணியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இதனால் என்னுடைய இடத்துக்கு போகிறதுக்கு வழி இல்லாமல் என்னுடைய இடத்த அனுபவிக்க முடியாமல் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். இதனால் இன்றைக்கி பல மனுக்கள் கலெக்டரேட்டை கொடுத்துருக்கேன். எந்த விதமான நடவடிக்கையுமே கிடையாது. அதனால் மீண்டும் இன்றைக்கி கலெக்டரேட்டை கொடுக்கறதுக்காக மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். இப்போது பல மனு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ மாவட்ட ஆட்சியர் பார்க்குறீங்க, இப்போ நடவடிக்கை எடுக்காத பட்சம் அடுத்த கட்டம் எந்த முறையீடு பண்ணுறதுன்னு தெரியல. நான் சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் போயிட்டேன். ரெவன்யூ செக்ரட்டரி, நில நிர்வாக ஆணையர், டிஜிபி, இப்படி அத்தனை பேருக்குமே நான் கொடுத்துருக்கேன். எல்லாமே ஆதாரங்கள் இருக்குது. ஏன்னா இந்த ஊழல் கிட்டத்தட்ட 70 ஏக்கர் நீர்வழி ஆக்கிரமிப்பு, இதுக்கு முழு ஆதாரங்களும் இருக்குது. இருந்தும் எந்த அமைச்சர்ன்றதுனால எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க தயங்குறாங்க. ஏன்னா முதலமைச்சருக்கு பல மனுக்கள் கொடுத்துருக்கேன். அவர் எந்த விதமான ஒரு ஆக்ஷனும் இல்லாமல் சும்மா டம்மியாக இருக்கார். என்ன சொல்கிறாங்க அதிகாரிகள்? என்ன சொல்கிறாங்க? அதிகாரிகள் மனுவை வாங்கி வச்சுக்கிறதோட சரி, எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கிறதில்ல. என்னுடைய பேர் ராதாகிருஷ்ணன். நான் ரிட்டையர்டு HM. நான்